தளபதி விஜய் அவர்களுக்கு சீமான் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் நிறைய விஷயங்களை தளபதி விஜய் கிட்ட சீமான் பேசியிருக்காராமா. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகள் பெற்று மிக பெரும் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிறதாக இருந்துச்சு. ஆனால் இன்னும் 10 சீட்டு இல்லாததுனால போராடிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்களாக சிபிஐ, சிபிஐஎம், விசிக போன்ற ஏகப்பட்ட கட்சிகள்கிட்ட அவங்க ஆதரவு கேட்டுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்கள்ட்ட காங்கிரஸ் கைகோத்ததுக்கு அப்புறம் 111 சீட்டுகள் இருந்துச்சு. இன்னும் 7 சீட்டு தேவையாக இருக்கும் போது அமமுக கட்சி சார்பாக ஜெயிச்சிருந்த ஒருத்தர் வரேன்னு சொல்லிட்டாரு. அது போக இன்னும் 6 சீட்டு அண்ட் இந்த ஒரு 6 சீட்டுக்கு தான் விசிகா கிட்டையும் சிபிஐ கிட்டையும் அவங்க கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு மேலே இந்த ஒரு இழுபறி அப்படிங்கிறது போய்கிட்டே இருந்த நிலையில் சமீபத்தில் தான் சிபிஐ ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்களாமா. அண்ட் கூடிய சீக்கிரமே கூட்டணி அறிவிக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செய்தி வெளியானதை தொடர்ந்து மிக பெரும் பெரும்பான்மைக்கு இன்னும் ஒரு 2 சீட்டு மட்டும்தான் தேவை. அதிகமாக விசிகாவுமே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கன்ஃபார்ம் ஆட்சி அமைக்க போகிறது உறுதி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு செய்தி உறுதியானதை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைவரான சீமான் அவர்கள் விஜய்க்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. குறிப்பாக உங்களுக்கு இப்போ கூட்டணி அமைஞ்சதில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். கடந்த 4 நாட்களாகவே நானும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அண்ட் நிறைய தெரிஞ்ச பேர்கிட்ட நானுமே பேசிட்டு தான் இருந்தேன். தயவு செஞ்சு அவங்கள கூட்டணிக்கு ஒத்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அண்ட் இப்போ சிபிஐ மற்றும் சிபிஎம் இவங்க 2 பேருமே உங்ககிட்ட கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்று தான். நான் ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சனோ, ஒரு நல்லாட்சி கொடுக்கணும்னு நினச்சனோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் பின்னாடி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. நம்ம நாட்டில் ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிறத மிக பெரும் அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியாப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆட்சி தரணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் ஏற்கனவே நீங்கள் நிறைய நல்ல வியூக திட்டங்கள் வச்சுருந்துருக்கீங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய நல்லது செய்யணும். நான் கொடுக்கணும்னு நினச்ச ஒரு ஆட்சியை நீங்கள் கொடுக்கணும். ஒரு தம்பியாக அதை நீங்கள் பண்ணுறதை பார்த்து இந்த அண்ணனுக்கு சந்தோஷம்தான், மற்றபடி வேறு எந்த காழ்ப்புணர்ச்சியுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு சீமான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காராமா. நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த முறை 8% வந்து ஓட்டு வங்கி இருந்துச்சு. ஆனால் இந்த முறை 3% குறைஞ்சிருக்கு. இதற்கு விஜய் வந்தது காரணம் அப்படின்னு சொன்னாலுமே இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமானாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே அவங்க கட்சி கொள்கைகளை வெளியில் சொல்கிறது, இளைஞர்களை கவர்றது அப்படிங்கிறது போய் விஜய் பக்கம் போகாதீங்க, விஜயை பார்க்காதீங்க, தொடர்ந்து 24 மணி நேரமும் விஜய் விஜய் விஜய்ன்ட்டே இருந்தாங்க. அண்ட் நடுநிலையாக பேசினது எல்லாம் போய் தொடர்ந்து ஒன் சைடு அட்டாக்காக விஜயை மட்டுமே அட்டாக் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இவங்க சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நியாயமாக இருந்தாலுமே அதுதான் இவங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்திடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.